ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டியிலைங்க ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இது வந்து கார உருளைக்கிழங்கு சால்னாங்க. இது வந்து இட்லி கூட, தோசை கூட, சப்பாத்தி கூட, பூரி கூட எல்லாத்துக்கூடயும் சூப்பர் காம்போவாக இருக்குங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. 2 உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சு இருந்தால் போதுங்க. 2 உருளைக்கிழங்கு மட்டும் வெந்தது இருந்தால் போதுங்க. இந்த சால்னாவை டக்குன்னு வச்சிடலாங்க. ஒரு கடாய் வச்சுங்க, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க, சோம்பு போட்டிருக்கோங்க. சோம்பு நல்லா பொடிஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோங்க. கடுகும் நல்லா பொடிஞ்ச உடனே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு 2 பெரிய வெங்காயம், அதை வந்து போட்டுக்கிறேங்க. இன்னும் நீங்கள் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டாலும் இன்னும் நல்லா இருக்குங்க. நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு வந்து நம்ம பூரிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, சப்பாத்திக்கும் நல்லா இருக்குங்க, இடியாப்பத்துக்கும் நல்லா இருக்குங்க, சாப்பாட்டுக்குமே நல்லா இருக்குங்க, எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை, இட்லி எல்லாம் எத்தனை இட்லி போகும்னே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தேவையான உப்பு இப்போ வந்து சேர்த்துக்கிட்டேங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. ஒரு 3/4 பதம் நல்லா வதங்கின உடனே இஞ்சியும் பூண்டும் நான் தட்டி வச்சுருக்கேங்க, அரைக்கல. அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடலைங்க, இஞ்சியும் சும்மா தட்டி தான் வச்சுருக்கேங்க. இஞ்சியும் பாருங்கள் இதே மாதிரி தான் தட்டி வச்சுருக்கேன், பூண்டும் தட்டி தான் வச்சுருக்கேங்க. இது ரெண்டையுமே வந்து தட்டினதை வந்து இந்த எண்ணெயிலே போட்டு வெங்காயத்து கூடவே நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கின உடனேங்க நம்ம இதுக்கு பச்சை மிளகா வந்து காரத்துக்கு சேர்த்துக்கிறோங்க. பச்சை மிளகா சேர்த்து செய்கிறப்போ இந்த சால்னா வந்து இன்னும் நல்ல அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம இருந்தாலும் வந்து மிளகாத்தூள் போட போகிறோங்க. இருந்தாலும் இந்த பச்சை மிளகா போட்டு செய்கிறப்ப இது வந்து நல்லா இருக்குங்க. பூரிக்கிழங்கு செய்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து பச்சை மிளகா போடுற மாதிரிங்க. இது வந்து பூரிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதுக்கு புளிப்புக்கு வந்து நான் வந்து 5 தக்காளி எடுத்துருக்கேங்க. இதை மிக்சியில் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். வெட்டி போட்டிங்கன்னா நமக்கு சால்னா வந்து அவ்வளோ திக்காக கிடைக்காது, அதனால் அரைச்சி தான் சேர்த்துணுங்க. இப்போ இதுக்கு சேர்த்துற மசாலா பொடி என்னென்னு பார்க்கலாங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள் கொஞ்சங்க, அப்புறம் வந்து மஞ்சத்தூள், கரம் மசால் போடலைங்க. நான் இன்றைக்கி வந்து மட்டன் மசால் கொஞ்சம் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு மட்டன் மசால் இருந்தால் போட்டுக்கலாங்க, இல்லைனா கரம் மசால் கூட போட்டுக்கலாம். அது வந்து கம்மியாக இருந்தால் போதுங்க. உங்களுக்கு சிக்கன் மசாலா இருந்தால் கூட சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, இல்லை கரம் மசாலா ஏதோ வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கிட்ட போட்டால் போதுங்க. இப்போ இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோங்க. தக்காளியோட பச்சை வாசம்லாம் நல்லா போகிற அளவுக்கு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இப்போ அந்த மசாலா கூட வந்து இந்த தக்காளி நல்லா சுருண்டு வெந்து வரட்டுங்க. இந்த தக்காளி இந்த சவத்தில் வந்து மேலே தெறிக்குங்க, அதனால வந்து மூடி வச்சு செய்யுங்க. இப்போ நான் ஒரு 6 உருளைக்கிழங்கு, சின்ன உருளைக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா, அதுதான் எடுத்துருக்கேங்க. அது வந்து வேக வச்சு வச்சுருக்கோங்க. அதை வந்து நல்லா நசுக்கிட்டு இது மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க. ரொம்ப மசிக்கக்கூடாதுங்க. அப்போ வந்து இந்த சால்னாவில் வந்து அங்கங்கே இந்த உருளைக்கிழங்கு வந்து நமக்கு சாப்பிட்றப்ப நம்ம வாயில் தென்பட்டுச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் நீங்கள் மேஷர் வச்சு மசிச்சிங்கன்னா அது ரொம்ப மசிஞ்ச மாதிரி ஆகிடுங்க. அதனால் கையில் பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அங்கங்கே இந்த உருளைக்கிழங்கு வந்து 1 2 தான் அப்படியே கிடக்கிற மாதிரி இருக்கணுங்க. அது மாதிரி செய்யுங்க. இப்போ வந்து பாருங்கள், நல்ல கலராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம சால்னா இப்போவே பார்க்குறதுக்கு. இப்போ இது கூட வந்து நமக்கு ஒரு பாண்டிங்க்கும் இந்த காரத்தை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கும் தேங்காய் வந்து நான் அரைச்சி சேர்த்துக்கிறேங்க. இந்த தேங்காயில் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வச்சு சேர்த்துனா இன்னும் நல்லா இருக்குங்க. நான் பொட்டுக்கடலை சேர்த்த மறந்துட்டேங்க. நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் வந்து அந்த குழம்பு வந்து நல்ல திக்காக இருக்குங்க சால்னா. இப்போது தேங்காய் அரைச்சி இதில் வந்து ஊற்றிட்டேங்க. பொட்டுக்கடலை வச்சு மறக்காமல் இது கூட சேர்த்து அரைங்க. அப்போது வந்து இன்னும் நல்ல திக்காக கிடைக்குங்க நமக்கு அந்த கிரேவி. அவ்வளோதாங்க. இது கொதித்து இறக்கிட்டோம்னா நம்மளோட கார கிழங்கு சால்னா வந்து ரெடி ஆகிடுங்க. இது வந்து நல்ல காரமாக உருளைக்கிழங்கோட அந்த பிளாண்டாக அந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம வாயில் கிடைக்கிறதுக்குங்க, இந்த மசாலாவோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. திக்கானதுக்குனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதையும் கொதிக்க வச்சு இறக்கிட்டேங்க. மேலே வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் புதினாவும் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க, அதுவும் சேர்த்துக்கிட்டேங்க. புதினாவோட ஃப்ளேவர் வந்து இந்த சால்னாக்கு நல்ல ரிச்சாக நல்லா சூப்பராக கிடைக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம கார கிழங்கு
சால்னா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி நாங்கள் இதோட இட்லி வச்சு தான் சாப்பிட்டோங்க. சுட சுட இட்லி, சூப்பர் இட்லியும் இந்த சால்னாவும் வச்சு சாப்பிட்டோம்னா ஆஹா எத்தனை இட்லி உள்ளே போகணும்னு தெரியாதுங்க. இட்லி மேலே அப்படியே மேலால் ஊற்றி இந்த சால்னாவை சாப்பிட்டிங்கன்னு வைங்களேங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கு கிடைக்கிற அன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த தேங்காய் கூட வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை மட்டும் மறக்காமல் வச்சு அரைச்சிக்கோங்க. கசகசா வச்சு அரைச்சாலும் இன்னும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், இட்லி கூட வந்து அப்படியே இட்லி தலை மேலே வந்து இந்த குழம்ப ஊற்றிங்க அப்படியே சாப்பிட்டோம்னா கறி குழம்புலாம் என்ன டேஸ்ட்டுங்க. இந்த சால்னா அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து இந்த கிழங்கு சால்னாவை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அப்படி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம எந்த மசாலாவுமே போடலைங்க. அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரும் கொஞ்சோண்டு மட்டன் மசாலா தான் போட்டோங்க. ஆனால் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.